உண்மையை சொல்ல போனால் நீங்க சொன்னது போலவே இந்த வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற கையடக்க தொலைபேசிகள் இங்கே இருக்கின்ற தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் நிறுவனங்களுடைய விதிமுறைகளுக்கு அமைவாக இங்கே பதிவு செய்யப்பட்டால் மாத்திரம்தான் இங்கே அதை பயன்படுத்த முடியும் என்பது சட்ட ரீதியான உண்மை. கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். அதற்கான காரணங்கள் உண்டு. ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றவர்கள் அல்லது வெளிநாடுகளிலிருந்து இங்கே வருகின்றவர்கள் ஒரு போனை தொலைபேசியை கொண்டு வந்து இங்கே பாவிக்கின்ற நடைமுறை வெகு நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றது. சிலர் அவ்வாறு வெளிநாடுகளுக்கு சென்று சட்டவிரோதமாக கொண்டு வருகின்ற அந்த தொலைபேசிகளும் கூட இங்கே பாவிக்கப்படுகின்றன. அவை அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே இந்த சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுகின்ற தொலைபேசிகளுடைய பாவனையை தடை செய்து அல்லது அவற்றை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நோக்கிலே தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே இந்த தொலைபேசிகளை பயன்படுத்தி குற்றச்செயல்கள் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டதும் அவற்றை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலாம். என்றாலும் கூட இவ்வாறு அறிவிக்கப்பட்டாலும் அந்த அறிவிப்பின் பின்னர் இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற தொலைபேசிகளை கையகப்படுத்துவதற்கோ அல்லது அவர்களுடைய உரிமையாளர்களுக்கு சொல்லப்பட்டது போல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. இதுவரை அப்படி எதுவும் நடைபெற்றதா என்பது சம்பந்தமாக என்னுடைய காதுகளுக்கு தகவல்கள் வரவில்லை. சில வேளைகள் இது நடைபெற்றுக் கொண்டு இருக்கவும் கூடும். அது சம்பந்தமாக சரியான தகவலை சொல்ல முடியாது இருக்கிறது. என்றாலும் இந்த அறிவிப்புகள் வருவதும் அவை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு அப்பால் செயல்படாமல் போவதும் இலங்கையிலே ஒன்றும் புதிதான விஷயம் கிடையாது. இப்போ இந்த டிஜிட்டல் வரியும் கூட நிச்சயமாக இது IMF-னுடைய ஒரு பரிந்துரையாக இருக்கும். நீங்கள் இந்த வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பொருட்கள் சேவைகளுக்கும் வரிய விதியுங்கள் என்று சொல்லி அதன் மூலமாகவும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரியை திரட்டுங்கள் என்று சொல்லி IMF சொல்லி இருக்கக்கூடும். ஏனென்றால் IMF பொறுத்த மட்டிலே இலங்கை இருக்கக்கூடிய அத்தனை வழிகளிலும் வரிகளை திரட்டுங்கள் என்பதுதான் அவர்களுடைய பரிந்துரையாக இருக்கிறது. என்றால் அதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு பரிந்துரையும் செய்யக்கூடிய நிலைமையிலே இல்லை. செலவுகளை குறையுங்கள், வரிகளை அதிகரியுங்கள், வருமானத்தை திரட்டுங்கள் என்பதுதான் முக்கியமான பரிந்துரையாக இருக்கிறது. கடந்த காலத்திலே வந்த பரிந்துரைகளும் கூடத்தான், இறுதியாக வந்த பரிந்துரைகளும் கூடத்தான் இதுதான் ஹைலைட் பண்ணப்பட்ட விவகாரமாக இருக்கிறதே ஒழிய அது தவிர்ந்த ஏது விஷயங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஆகவே இது IMF-னுடைய ஒரு பரிந்துரை தான். ஆகவே இறக்குமதி செய்யப்படுகின்ற அத்தனை பொருட்கள் மீதும் சேவைகள் மீதும் வரிய விதிகள் என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே இந்த மென்பொருள் என்ற அடிப்படையிலோ அல்லது கணினி என்ற அடிப்படையிலோ டிஜிட்டல் மயமான சேவைகளை இறக்குமதி செய்கின்ற போது அதற்கு வரியை அறவிடுகின்ற ஒரு செயற்பாட்டை இப்போது அரசாங்கம் செய்கின்றது. அரசாங்கத்துக்கு தெரியும் இவ்வாறான செயற்பாட்டின் மூலமாக ஆரம்ப கட்டங்களிலே எதிர்பார்த்த அளவு பலனை பெற முடியாது என்பது அரசாங்கத்துக்கு நன்கு தெரியும். இந்த துறை ஊடாக வரியை முழுமையாக திரட்ட வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய டிஜிட்டல் உட்கட்டுமானம் இலங்கையிலே மேற்கொள்ளப்பட வேண்டும்.